விவசாயிகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர் ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு புறம். இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு வந்து சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச ஹாக்கா பிரச்சனை வந்து கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. மனித வனவிலங்கு மோதல்கள் இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது. புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை. குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போலதான் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அதே போல காட்டு பன்றிகள் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து கடுமையா வந்து எல்லா பயிர்கள் போல சேதம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டோம். ஆனா அதிகாரிகளை வந்து சுட வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு 1 வருடத்துக்கு காட்டு பன்றிய பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் இருந்து அது நீட்டி விலக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அதுபோல் மத்திய அரசிடம் வலியுறுத்தி, இது முக்கியமான பிரச்சனை. ஏன்னா விவசாய நிலங்கள் போல கடுமையா பாதிக்குது. ஒரு முறை அந்த காட்டு பன்றி குட்டிகள் என்றால் கிட்டத்தட்ட 10 இருந்து 20 குட்டி போடுது. ஊருக்கு வரக்கூடிய அந்த காட்டு பன்றியை சுடுவதற்கு அந்த அனுமதி நீங்கள் பெற்று தர வேண்டியது முக்கியமான பிரச்சனை, செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம், இது முக்கியமான திட்டம். பாத்தீங்கன்னா கோவை மதுரைக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. கழகாட்சியில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது டிபிஆர் தயார் செய்ய. அதே போல அந்த திட்டத்தை முந்தைய ஆட்சி கூட எங்க மாவட்டத்தில் 2 சாலையில், அவனாசி ரோடு, சத்தி ரோடுக்கு அதை எடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு குறைவு என மத்திய அரசு திட்டத்தை கைவிட்டு இருக்குது. 2011 கணக்கின்படி தான் 20 லட்சம் மக்கள் தொகை. இன்றைக்கு வந்து 45 லட்சம் கோவையில் வந்து இன்னைக்கு மக்கள் தொகை இருக்குது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்தூர், ஆக்ரா, பாட்னா, போபால் வடமாநில நகரில் 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற அந்த பகுதிக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காங்க. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக மத்திய அரசுடன் பேசி மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வர வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியில் 2 ரோடு தான் எடுத்திருக்காங்க. எங்க கோவை மாவட்டத்தில் பாலக்காடு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் அந்த சாலைகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு, அதே போல விமான நிலைய விரிவாக்கம் நாங்க எங்களுடைய ஆட்சி கழகாட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 627 ஏக்கர் நிலம் வந்து நாங்கள் கையப்படுறதுக்கு நிதி ஒதுக்கணும். அதே போல கடந்த ஆட்சியில் அது அப்படியே பெண்டிங்கா போயிருச்சு. நிலம் ஒப்படைக்கல மத்திய அரசுக்கு. அது உடனடியாக இப்பதான் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. கண்டிப்பாக விமான நிலைய விரிவாக்கம் உடனடியாக செய்ய வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்கோ பிளைட் வரும், அது நிறைய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும். அது உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மேற்கு புறவழிச்சாலை திட்டம் அது பாத்தீங்கன்னா கழக அரசு இருக்கும் பொழுது, அதிமுக அரசு இருக்கும் பொழுது தான் நிலம் எடுத்து கொடுத்தோம். அது ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க வந்து கண்டிப்பா வேகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டேன். கேரளா இருந்து வரக்கூடிய நிறைய வாகனங்கள் நீலகிரிக்கெல்லாம் போவதற்கு நல்ல வசதியா இருக்கும். அதே போல இது ஒரு முக்கியமான பிரச்சனை. தொண்டாமுத்தூர் பகுதியில், இன்னும் பல பகுதியில் விவசாயிகள் சொந்த இடத்துல, இப்ப விவசாயிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10 சட்டி ஒரு மண் எடுத்தாங்க கூட வழக்கு போட்டு 10 லட்சம் 15 லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க. இது கடந்த ஆட்சியில் நான் கவன தீர்மானம் கொண்டு இருக்கேன். அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் எடுக்கிறது, அந்த கேஸ் போட்டதெல்லாம் அப்படி இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மண் வந்து சட்டத்துக்கு புறம்பா எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்க மாற்று கருத்து இல்லை. ஆனால் விவசாயிகள் 1 ஏக்கர் வச்சிருக்காங்க. 1 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஃபைன் போட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க
வழக்கு போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக அந்த வழக்கை எல்லாம் விடுவிக்கப்பட்டு கண்டிப்பாக மண் எடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டு, அதே போல விவசாயிகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர் ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு போறது. இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு வந்து சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச அப்புறம் எடுத்துடலாம். ஹாக்கா பிரச்சனை வந்து கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல ஹாக்கா கோவை மாவட்ட மலையடிவாரத்தையொட்டி பேரூராட்சிகள், ஊராட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே வந்து நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்க வந்து கண்டிப்பா விடுவித்தரணும். எங்க தொண்டாம் தொகுதியில் நரசிபுரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை போலுவாப்பட்டி, ஜாயநாயக்கமலை, வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலந்துறை, பூலுப்பட்டி, சுண்டகாமத்தூர் பல பகுதி இருக்கு. அதே போல கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமலை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா ஆக்காலிருந்து விடுபட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அதையும் நீங்க செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல மதுக்கரையில் பாலக்காடு மேட்டில் மரப்பாலம் ஒரு ஏரியா இருக்குது. நாங்க இவ்வளவு பாலங்களை கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா பாலமும் கட்டியிருக்கிறோம். 50 ஆண்டு அல்லாத வளர்ச்சி கழக ஆட்சியில் கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு பாலத்தை திமுக ஆட்சியில் ரிப்பேர் பண்றதுதான் ரயில்வே மாம்பலம். 4 வருஷமா இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளால இந்த மதுக்கரையில் அந்த பாலம் இருக்குது. மரப்பாலத்தில் கேரளால இருந்து டெய்லி நிறைய வாகனங்கள், வியாபாரிகள் கோயம்புத்தூருக்கு டெய்லி வருவாங்க. இன்னைக்கு 6 கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்காங்க. 4 வருஷமா ரிப்பேர் பண்ற பாலத்தையே பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது நம்முடைய அரசு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சரி செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல வெள்ளூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 15 நிமிடம் முடிச்சு வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 61 ஏக்கர்ல நாங்க நிதி ஒதுக்கி கொண்டு வந்து 55% பணி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சியில. அதை வந்து கண்டிப்பா இன்றைக்கு தாவேக அரசு அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, இரு துறைகளும் இன்னும் சில கோரிக்கை இருக்கு. அதை நான் பதிவு பண்ணிக்க எடுத்துறேன். துறைகளும் திமுக அரசால் ஃபர்ஸ்ட் வந்து 2 துறைகளும் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி ரெண்டுமே ஒன்னாதான் இருந்தது. தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் 2 தனித்தனி அமைச்சு இதுக்கு பிரிச்சிருக்காங்க. அது எப்பவுமே ஒன்னா இருந்தா யாரு அமைச்சர் இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாடு நகராட்சி நிர்வாகம் இருக்குது. ரவியானந்த் புசியானந்த் தலைமையில் அது இருக்கு. யார் இருந்தாலும் ஒன்னா இருக்கும்போது அது நிறைய செயல்பாடுகள் வந்து ஈஸியா இருக்கு. நான் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி எல்லாமே தொடர்ந்து அப்படித்தான் இருந்தது. திமுக ஆட்சியில் 2 பிரிச்சாங்க. ஆகவே இது மக்களுக்கு சேவை செய்ய உதவியாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சென்னை, கோவை மற்றும் பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் முக்கிய அடிப்படை வசதிகளான சாலைகள், குடிநீர் திட்ட பணிகள், அதே போல சாக்கடை வசதிகள், மழைநீர் வடிகால், சுகாதார பணிகள் மற்றும் தெருவிளக்குகள் ஆகியவற்றை தமிழகம் முழுவதும் நிறைவேற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ரூபாய் 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை போதுமானதாக இல்லை. கூடுதலாக இந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது சர்வீஸ் துறை, நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய துறை. அதே போல கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சாலை அமைப்பது, அதே குடிநீர் திட்ட பணிகள், அதே போல பார்த்தீங்கன்னா அப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு மத்திய அரசுடைய விருதுகள் கிட்டத்தட்ட 143 விருதுகளை அம்மாவுடைய அரசு பெற்றது.